திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிக பழமையான ஒரு சிவகோயில் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சிவகோயிலோட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வாராகியம்மன் கோயில் இதில் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிலே தஞ்சாவூருக்கு அடுத்த வாராகியம்மன் வழிபாடு பெரிய அளவில் பட்டப்படுறது பார்த்திங்கன்னா இந்த சிவகோயில். இது எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாடப்பள்ளி அடுத்த மடவாளம் பெரும்பாலும் பக்கம் தான் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தோன்னா இந்த சிவகோயில் இருக்குங்க. ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 400 வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோயில். இங்கே சிவன் பிரதான ஒரு தெய்வமாக இருக்கார். இதை சுற்றி பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர், பெருமாள், முருகன் சொல்லிட்டு மற்ற எல்லா தெய்வங்களோட சிலைகளும் பக்கம் இருக்குது. அது செப்பரேட்டாக தனித்தனி கோயில்களாக இருக்குது. வாராகியம்மன் வழிபாடு இங்கே சிறப்பாக உங்களுக்கு நடக்கும் பிரதோஷ நாட்களில். எனக்கு இங்கே என்ன முக்கியமாக பிடிக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய கோயில் பார்த்திங்கன்னா பழமையை பாதுகாக்காமல் பராமரிக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மாற்றி வச்சுக்கணும். பழமையை அப்படியே இவங்க பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே வரும்போதே அந்த பழமையும் அந்த கலாச்சாரத்தையும் உணர முடியுது. ஏற்று மதத்தார் இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்குள் வரும்போது அந்த கோயிலோட உணர்வை புரியுது. இது போன்ற பழமை அப்படியே பாதுகாக்கிறது பெரிய விஷயம். இப்போ நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க, பராமரிக்கின்ற பேரில் எல்லாத்தையும் உடச்சி மாற்றிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போகிற அந்த இதே இருக்காது. ஸோ கல்வெட்டுக்கள் கூட இந்த கோயிலில் பராமரித்து ஒரு தனி பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு. வரலாற்று சுவாமி ஒரு காலத்துல குற்றா இருக்கும்போது ஒரு பசுமா பால் சொல்லுது. அதை பார்த்து வேற ஆளுங்க அதை கோடாளியாக இருக்கும்போது சுவாமி 2 பாகமாய், ஒரு பாகம் இல்லையோ இன்னொரு பாகம் வெளியில பார்த்த மடிவாரான ஒரு ஒரு பாகம். சுவாமி ஒரு மன்மதனுக்கு கிருஷ்ணனாய் வரும்போது சுவாமியை பூஜிக்கவும், இந்த சுவாமியை பூஜித்த பலனா அந்த மன்மதனுக்கு கிருஷ்ணனாய் விவசாயம் ஒரு ஸ்தலம் வருவாங்க. அம்பாள் சுபத்ரா ஜென்மம். அது ஒரு பிரசவ காலத்துல இந்த ஆட்களாலே கைவிட்டாலும் அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணா சுகப்படும். அதாவது சுகமாகவும் அந்த குழந்தையை எந்த விதமான தடை இல்லாம பிரசவம் பண்ணிக்கணும். சுகத்துல ஜனாது குழந்தைக்கு எந்த விதமான இன்னல்கள் இல்லாம ஜனனம் முடியாது, ஜனனம் பிரசவிக்கும். ஆனா சுபத்ரா தமிழ் அதையும் சமஸ்கிருதத்துல தமிழ்ல நலங்குளாங்க. சமஸ்கிருதம் சுபத்ரா தேவி, தமிழ்ல நலமுடன் வெளியேறும். நாளைக்கு காத்தால 9:10 வெளியேறணும். சனிக்கிழமை கட்டானா மாலை 27ஆம் காலையில 9:10 சுத்தி வெட்ட ஆலயங்கள்ல நம்ம அங்கநாசர் பத்தூர் சிவாலயம். 2வது சத்தம் பத்தூர் பார்க்கலாம். அதுல நம்ம பார்க்கும்போது இருக்காது. நலம்பரநாயகி சொல்லிட்டு அதே நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை நாங்கள் கோயில் அந்த தேர் வடம்பிடிக்கிறது. அந்த தேரோட அமைப்பு சுவாமியோட கோதி இருக்கும். இங்க விளக்குச்சா இப்படி இப்படி இருக்கு. தேர் பொறுப்பாடு இந்த மாதிரி ஒரு டைமா வருஷத்துல எத்தனை ஒரே நாள் சிறப்பு வாய்ந்தது. திருப்பத்தூர் சர்வ பரிகாரம். ஒரே நட்சத்திரம், ஒரே ராசிக்காரங்க எல்லாம் அடிக்கடி வீட்டுல சம்பவ பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னா இந்த சுவாமிகள் அக்ஷயம் பண்ணி ஆயுஷம் மிருத்யுஞ்சீவம் பண்ணி அந்த கலசத்துல இருந்து அவங்க அக்ஷயம் பண்ணா அந்த வீரியம் குறையும். ஒரே உக்ரமாக வீரியம் கூட இந்த மாதிரி சாந்தமா வீரியம். இதே மாதிரி இங்க இருந்து சுவாமி தேர்வு சாமி 36 மாதம் திவ்யாதியா லட்சணம். அப்ப பாம்பர் ஒரு அளவுக்கு ஒரு மீடியம் உடம்பு. தஞ்சாவூருக்கு அடுத்து நம்ம கோயில தான் அடுத்து வாராகி. அது ஆதி வாராகி. எப்படி தஞ்சாவூருக்கு ஆதி வாராகி, அதே மாதிரி நம்ம ஆதி வாராகி.